எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். எப்படி பண்ணது பார்க்கலாம். நான் இங்கே 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஒரு 6லேருந்து 8 மினிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதே பேனில் ஏற்கனவே இருக்கிற எண்ணெயில் நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். 6 பல்லு பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் நம்ம வீட்டிலேயே பண்ண கொழும்பு தூள். இப்போ நல்லா 1 மினிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2 மினிட்டு நம்ம தக்காளி சாஃப்டாகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மினிட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கூல் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவினது 3 டேபிள் ஸ்பூன். இப்போ கிரைண்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இப்போது நல்லா ஒரு 2 மினிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா நல்லா ஒரு 2-3 மினிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 3-4 மினிட் ஆகிடுச்சு. நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 மினிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பிரியாணி கூட இல்லை ரைஸ் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.